அக்டோபர் 27, 2025 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கின்றார், அவர் ஆசீர்வதிப்பார். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Psalms 115:12. The Lord has remembered us, He will bless us. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் தகப்பன் நீர் அல்லவோ கர்த்தாவே. இந்த வாரம் முழுவதுமாய் கூட அப்பா எங்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா ஆவியானவரே, இந்த மழை காலத்தில் கூட நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம். அப்பா ஆவியானவரே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கின்றார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆவியானவரே, அப்பா ஒரு இமை பொழுது கூட எங்களை மறவாத தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. நேற்றும் என்றும் மாறாதவர் நீர் அல்லவோ ராஜா. ஆவியானவரே, அப்பா இப்பொழுது இறங்கோ ராஜா, யூத ராஜசிங்கமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகின்றீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே, இப்பொழுது இறங்கோ என் தகப்பனே. நீர் ஒருவரே உண்மையுள்ள தேவன், வீத்திருந்த தேவன், வீரோடு இருக்கின்ற எங்கள் தகப்பன். அப்பா ஆவியானவரே, இப்பொழுது ராஜா, ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா எங்களை நினைத்து கொண்டே இருக்கின்றீரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. எல்லாரும் இந்த மனிதர்கள் எங்களை மறந்து போனாலும் அப்பா இமை பொழுதும் எங்களை மறவாத, எங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை பாதுகாத்து எங்களை நினைத்து கொண்டு இருக்கின்ற எங்கள் தகப்பன் நீர் அல்லவோ ராஜா. கர்த்தாவே, இப்பொழுது இறங்கோ ராஜா. அப்பா மனிதர்களோ எங்களிடத்தில் எதையோ எதிர்பார்த்து எங்களை நினைப்பாங்க, ஆனால் எங்களிடத்திலிருந்து ஒன்றுமே எதிர்பார்க்காது எங்கள் மேலே அன்பு வைத்து எங்களை நோக்கி கொண்டிருக்கின்ற எங்கள் தகப்பன் நீர் அல்லவோ கர்த்தாவே. இன்றைக்கு இறங்கோ ராஜா, இறங்கோ என் தகப்பனே. அன்பு சகோதரியே, சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் இப்பொழுது இறங்கோ ராஜா. அநேக ஜனங்கள் கர்த்தர் என்னை மறந்தார், தேவன் என்னை மறந்தார், கடவுள் எங்களை மறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் கதறிக்கொண்டே வருத்தத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மளை மறக்க மாட்டாரு. நாம் அதை ஆண்டவரை மறந்து வழி தவறி போயிடுவான ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை நோக்கி கொண்டே இருக்கின்ற தகப்பன். ஆவியானவரே, இன்றைக்கு இறங்கோ ராஜா. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, சகோதரனை ஒப்பு கொடுங்க, குடும்பமாய் ஒப்பு கொடுங்க. அநேக குடும்பங்களில் ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரிங்க, குடும்பத்தை கைவிட்டுட்டாருன்னு சொல்லிட்டு கூட வருத்தத்தோடு கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை நினைத்து கொண்டே இருக்கின்றார். அவர் உங்களை ஒரு பொழுதும் மறந்து போகின்ற தேவன் அல்ல, அவர் மனிதன் அல்ல. மனம் மாற மறந்து போக அவர் மனிதர் அல்ல, அவர் தேவன். ஆவியானவரே, இன்றைக்கு அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்தருளுவீராக. ஆவியானவரே, இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தாவே, ஆண்டவர் மறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கூட அப்பா அநேக குடும்பங்கள் வருத்தத்தோடு இருக்கிற குடும்பங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் மறக்கலை, நாங்கள் தான் மறந்து வழி தவறி போயிட்டோன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. கர்த்தாவே, அநேக வாலிப பிள்ளைகள் யாரோ எங்களை நினைக்கலையே, எங்களை மறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூட வருத்தத்தோடு, மனுஷர்கள் மறந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு கூட வருத்தத்தோடு இருக்கலாம். நீங்கள் மனுஷர்கள் மறக்கட்டும், ஆண்டவர் நம்மளை ஒரு பொழுதும் மறக்காத தேவன், நம்ம மேலே இன்றைக்கும் நினைவாய் இருக்கின்ற தேவன். அவரை பிடித்து கொள்ளுங்க. அன்பு வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க என் தகப்பனே. அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் நீங்கள் ஆகணும் என் தகப்பனே. இன்றைக்கு இறங்க ராஜா, இறங்க என் தகப்பனே. ஒவ்வொரு பெரியவர்களையும் சிறு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவரே, அவர்களை ஆசீர்வதிங்க என் தகப்பனே. இன்றைக்கு ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா நீர் நினைத்திருக்கின்றீரே. ஆவியானவரே, அவர்கள் மேலே நோக்கமாய் இருக்கின்றீரே. அவர்களுடைய தேவைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீரே என் தகப்பனே. கர்த்தாவை ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு ஏற்ற எல்லா
காரியங்களை நீர் வாய்க்க செய்ய போகின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. அன்பு சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, பெரியோர்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை நினைத்து கொண்டே இருக்கின்றார். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன நேரத்தில் என்ன தரணும்னு. ஆண்டவருக்கு தெரியும் அவர் என்ன சித்தம் வைத்திருக்கின்றார், அதை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க. ஆண்டவர் நம்மளை ஒரு பொழுதும் மறக்க மாட்டாரு. ஒவ்வொரு நாளும் நம்மளை நினைத்து கொண்டே இருப்பார். ஆவியானவரே நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க என் தகப்பனே. ஆவியானவரே இன்றைக்கு ஆசீர்வதிங்க. வருத்தத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த மனிதர்கள் மறந்துட்டாங்களே, என் சொந்தக்காரர் மறந்துட்டாங்களே, என் கணவர் மறந்துட்டாருன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் வேதனையோடு கூட இருக்கலாம். யாரு மறந்தாலும் ஆண்டவர் நம்மளை மறக்காதவர். அவர் நம்மளை எப்பொழுதும் அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாய் இருக்கின்றது. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, பெரியோர்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வை நம்ம வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே இப்பொழுதே ஆசீர்வதிங்கப்பா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. எங்களை தாழ்த்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.